கொய்யா, 2 பல்லாரி, 2 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா உடைச்சி போட்டு உரலை வச்சு நல்லா இடிச்சுக்கணும். ஐயோ, நல்லா இடிச்சுக்கணும். கட் பண்ண எப்படி இருக்கணும் அதான் வீடியோ. சின்ன வெங்காயம் போட்டு இடித்தா நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நம்ம பல்லாரியை வச்சு ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இடித்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சும்மா ஓரளவுக்கு திப்பியாக இடித்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சூடான சட்டி சூடான எண்ணெய் ஊற்றிக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அடுத்து கடுகு சீரகம் போட்டுக்கணும். கடுகு சீரகம் போட்டணும். போட்டுட்டு அந்த இடித்து வச்ச இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கணும். இஞ்சி பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த 1 ஸ்பூனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நம்ம கறி நிறையா போட போகிறதில்ல, கொஞ்சமாக தான் போடுறோம். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், போட்டு கொஞ்ச நேரம் செஞ்சு விட்டுட்டு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் கறியை எடுத்து போட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுட்டு, தேங்காய் சும்மா கிணி போட்டால் போதும். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து சிக்கன் கொஞ்சமாக சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் பத்தலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டுட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சுண்ட வச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் நல்லா கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிரும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா குதியுது, நல்லா ஸ்மெல்லு வரும். கிளறி விட்டு திருப்பி மூடி போட்டு மூடுவோம். நல்லா சுண்டிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் லைட்டாக சொன்னதுக்கப்புறம் இறக்க வேண்டியது. இந்த ஸ்டேஜில் இறக்கிற வேண்டியது. இறக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கிரேவி ரெடியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடான சாதத்தில் கொஞ்சமாக கிரேவி போட்டு செம்ம டேஸ்டாக இன்னும் சூப்பராக சோத்தில் பிரிஞ்சு நல்ல டேஸ்டாக கிரேவி ரெடி. ஆனால் அந்த கிரேவி பேர் தெரில என்னன்னு.